இப்போ மழைநீர் சேகரிக்க வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த காலத்தில் வந்து எல்லாருமே சேமித்து தான் இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தோம்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடியெல்லாம் செஞ்சுருக்காங்க. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இத்தனை கேள்விகள், இத்தனை தடுமாற்றங்கள், இத்தனை டெக்னாலஜிகள். அடுப்புக்கறி, சாதாரண அடுப்புக்கறி, அந்த மழையை வந்து அந்த கறி வழியாக பாஸ் பண்ணும் பொழுது எல்லா தூசுகளும் பிடிச்சிக்கும். இயற்கையான மழைநீரில் வந்து கால்சியம், மெக்னீஷியம் இந்த 2 மினரல்ஸும் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான மினரல்ஸ். இன்னொரு மினரல் நமக்கு தேவை, அது வந்து பாஸ்பரஸ். அது வந்து துரதிருஷ்டவசமாக மழை நீரில் இல்லை. அந்த பாஸ்பரஸ் மினரலை வந்து எடுக்கிறதுக்காக தான் ஆற்று மணல், ஆற்று மணல் அதை வந்து இந்த ஃபில்டரில் வந்து வைக்கிறோம். குடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தினாக்கா பல நன்மைகள் உண்டாகும். சமைக்கிறதுக்கு பயன்படுத்தினால வந்து அந்த சமையல் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த சமையல் சீக்கிரம் கெடாது. மூன்றாவது அதி முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா எரிபொருள் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. வீட்டில் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு வருதுனாக்கா மழைநீரை பயன்படுத்தி சமைக்கும் போது அதே கேஸ் சிலிண்டர் வந்து 2 மாதம் வரைக்கும் தான் ஆகும். 4 மாதத்துக்கு மழை வரும், 120 நாளைக்கு மழை வரும். அது விட்டு பாக்கி 240 நாளைக்கு மழையே வராது. அந்த 240 நாளைக்கு நமக்கு தேவையான நீரை சேமித்து வச்சா அது போதும் நமக்கு. சூரிய ஒளி படலாமா படக்கூடாதா, நிறைய கேள்விகள். படலாம். சாதாரண சின்டெக்ஸ் டேங்க் மேலே சூரிய ஒளி படலாம், சூரிய வெப்பம் படக்கூடாது. சூரிய வெப்பம் பட்டால் தான் பிரச்சனை. அதுவும் தொடர்ந்து பல மாதங்கள் பட்டால் தான் பிரச்சனை. மழைநீர் சேகரிப்பை அமைச்சிட்டு கிரவுண்ட் ரீசார்ஜ் பண்ணோம்னாக்கா நாமும் நல்லா வாழ்வோம், நம்முடைய அடுத்த தலைமுறைகளும் நல்லா வாழும். ஒரு டிவி வாங்குகிற 25,000 கொடுத்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு ஒரு 20 ரூபா செலவு பண்ணக்கூடாதா? சற்றே விழித்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். எனக்கே தூக்கம் வருது. மத்தியானம் சாப்பிட்ட தயிர் சாதத்தோட விளைவு இது. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு சில கான்ட்ரடிக்ஷன்லாம் இருக்குது. இப்போ மழைநீர் சேகரிக்க வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த காலத்தில் வந்து எல்லாருமே சேமித்து தான் இருந்தோம். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தோம்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடியெல்லாம் செஞ்சுருக்காங்க. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இத்தனை கேள்விகள், இத்தனை தடுமாற்றங்கள், இத்தனை டெக்னாலஜிகள் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம். காரைக்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நகரத்தார் வீடுகளை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளாக முற்றத்தில் விடுற நீரை வந்து அப்படியே அழகாக சேமிப்பாங்க. ஒரே ஒரு வெள்ளை வேஷ்டி, அவ்வளோதான். அதுதான் ஃபில்டர். ஒரே ஒரு வெள்ளை வேஷ்டி, இந்த மாதிரி வெள்ளை வேஷ்டி. பெரிய கொள்கலன் இருக்கும், செம்பு பாத்திரங்கள். அந்த காலத்தில் 200 லிட்டரு, 300 லிட்டரு, 5000 லிட்டரு கூட பிடிக்கிற அளவுக்கு செம்பு பாத்திரங்கள்லாம் இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் ஒரு 5000 லிட்டர் டேங்க்லாம் இருந்தது செம்பில். இப்போ அதோட விலை மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா இருக்கும். அந்த மாதிரி பாத்திரங்களில் அந்த வேஷ்டியை சுற்றி கட்டிவிட்டு அந்த முற்றத்தில் விழுற மழையை பிடிச்சிக்குவாங்க. இதுதான் ஃபில்டர், இதுதான் மழைநீர் ஃபில்டர், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த தண்ணி பல மாதங்கள் கெடாமல் இருக்கும். அதை அந்த வீட்டுக்கு வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, சமையல் பண்ண பயன்படுத்துவாங்க, எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க. பல மாதங்கள், 5-6 மாதங்களோடு பயன்படுத்துவாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி சிஸ்டங்கள் நகரத்தார் வீடுகளில் பயன்பாட்டில் இருக்குது. இவ்வளோ தான் சார் மழைநீர் சேகரிப்பு, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ அதுக்காக நான் வந்து பெரிய முற்றங்கள்லாம் கட்ட முடியாது நம்ம வீட்டில். இப்போ நாமெல்லாம் வந்து நாகரிகம் அதிகமாகட்டி வந்து ஆர்சிசி பில்டிங் கட்டிட்டு ஃபுல்லாக ரூஃப் போட்டுட்டு எந்த வித கேப்பும் இல்லாமல் 4 பக்கம் செவரை போட்டுட்டு உள்ள ரூமெல்லாம் போட்டு வீட்டுக்குள்ளாக இருக்கும், அடைப்பட்ட கோழிகள் மாதிரி. ஸோ அந்த முற்றங்கள்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ என்ன பண்ணணும், வேறு டெக்னாலஜி பயன்படுத்தணும் இல்லைங்களா? அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த ஃபில்டர்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஃபில்டருங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மழைநீர் வந்து எப்பவுமே தூய்மையாக இருக்கும். மழைநீரை சுத்தம் பண்ண அவசியமே கிடையாது. நாம் ஏன் சுத்தம் பண்ணுறோம்னாக்கா நம்முடைய கூரை இருக்கு இல்லைங்களா, நம்முடைய வீட்டு மேற்கூரை, அந்த கூரையில் வந்து மழை இல்லாத ஒரு 4-5 மாத காலங்களில் நிறைய தூசுகள்லாம் போய் அடைஞ்சிட்ருக்கோம். அந்த தூசுகளை வந்து நம்ம எடுக்கணும். அதுதான் வந்து இந்த ஃபில்டருடைய வேலையே, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த தூசுகளை எப்படி எடுக்கிறதுக்கு, தூசுகளை வந்து காரணத்துக்கு வந்து அருமையான ஒரு கருவி, அதுதான் கார்பன். அடுப்புக்கறி, சாதாரண அடுப்புக்கறி. நம்ம அயன் பாக்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த காலத்தில் அடுப்புக்கறி போட்டு வந்து துணியை வந்து அயன் பண்ணுவோம், இஸ்திரி பாக்ஸ்னு சொல்லுவோம் அந்த காலத்தில். அதுக்கு போடுற கறி, அந்த கறி தான் வந்து இந்த எல்லா வேலையும் பண்ணுது. அந்த கறியை பயன்படுத்தினாக்கா நம்முடைய மேல் மாடியில் இருக்கிற கூரையில் இருக்கிற எல்லா தூசைகளையும் வந்து அந்த கறி வந்து பிடிச்சிக்கும். அந்த மழையை வந்து அந்த கறி வழியாக பாஸ் பண்ணும் பொழுது எல்லா தூசுகளையும் பிடிச்சிக்கும். நம்ம நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம நிறையா தூசுகள்லாம் இருக்குது, இலைதலைகள்லாம் அடைச்சிட்டு இருக்கோம், பறவை எச்சங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு ஃபில்டர்லையும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஃப்ளஷ்
அப்படின்னு ஒரு வால் வச்சுருப்போம். ஏன்னா நம்ம மழைநீர் வந்து அவசியம் தேவை. இன்றைக்கி காலத்தில் வந்து நம்ம மழைநீர் இல்லாமல் வாழ முடியாது. வேறு எந்த தண்ணியுமே இல்லை இந்த உலகத்தில். இன்றைக்கி எல்லா தண்ணியும் கெடுத்து வச்சிட்டோம். ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கிணறுகள், ஆழ்துளை கிணறுகள் எல்லாமே கெட்டு போயிருக்கு. ஸோ எந்த தண்ணியும் உருப்படியாக இல்லை குடிக்கிறதுக்கு. ஒரே ஒரு சோர்ஸ் இறைவன் கொடுக்குற மழைநீர் மட்டும்தான். அதனால தான் அதை வான் அமிர்தம்னு சொன்னார் அந்த காலத்தில் வள்ளுவர். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரற்பாட்டுன்னு சொன்னார். அதுதான் இன்றைய தலைப்பே. அந்த வான் அமிர்தம் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஒரு தீர்வு. ஸோ இதுதான் காலத்தின் கட்டாயம். வேறு வழியே இல்லை. எல்லா வழியும் போயிடுச்சு. கடைசியில் என்ன பண்ணுறோம்? ஆப்ரேஷன். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிறோம் இந்த காலத்தில். ஸோ மழைநீருக்கு போகணும். ஆனால் இதை வந்து அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி வாழ்ந்தாங்க, எந்த நோய் இல்லாமல். அந்த காலத்தில் எந்த ஃபில்ட்ரேஷன் தேவையில்லை, எந்த ஃபில்டரும் போடவில்லை. அவங்க சாதாரண இந்த வேஷ்டி இதுதான் ஃபில்டர். நாம் இப்போ கூட அதை பயன்படுத்தலாம் வீடுகள். அந்த அமைப்பு இருந்தாக்கா சில வீடுகளை வந்து இன்றைக்கி வந்து பாரம்பரிய வீடுகளை கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ முற்றங்கள் அமைச்சு சில இப்போ வந்து பாரம்பரிய வீட்டு அமைப்பு முறையெல்லாம் வந்துட்டுருக்கு. ஆர்சிசி பில்டிங்கெலாம் விற்றுட்டு கூரைகள் கட்டிட்டு, ஓட்டு வீடு கட்டிட்டு, நடுவில் வந்து ஒரு பெரிய முட்டம், ஒரு 10க்கு 10 அல்லது 12க்கு 12 இந்த மாதிரி ஏரியா வச்சு பாரம்பரிய முறையில் வந்து அமைக்கிற டெக்னாலஜி, அதாவது பழைய முறை திரும்ப வந்து புதுசாக வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி வீடுகளை வந்து அழகாக இதே வேஷ்டி வழியை வடிகட்டுற ஃபில்ட்ரேஷன் வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தினா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கூட வந்து நம்முடைய கூரை, அதாவது அந்த ஓட்டில் வந்து இருக்கிற அந்த தூசுகள்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது அடுப்பு கறி பயன்படுத்தினாக்கா க்ளீன். இவ்வளோ தான் சார் மழைநீர் ஃபில்டர், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஃபில்டருக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து நாம் வந்து எந்தவித இன்ஃபேக்ட் நானே தேவையில்லை, நீங்களே செஞ்சுக்கலாம். ஒரு சாதாரண இப்போது மேடம் காமிச்சாங்க இல்லைங்களா அந்த பைப் ஃபில்டர், அதுவும் பயன்படுத்தலாம். ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல், நான் சொன்ன கார்பன் இல்லை. அதில் வந்து நம்ம வந்து அந்த நைலான் நெட்டை வந்து நிறையா சுற்றி அமைச்சிருக்கோம். அது வந்து கம்ப்ளீட் டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதான் குடிநீர் தரத்துக்கு வந்து அந்த நீரை வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே இடத்துல வந்து நம்ம கார்பனையும் பயன்படுத்தி நமக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அந்த ஃபில்டர் வந்து குடிநீர் அமைப்பில் அமையும். நம்முடைய உடம்புக்கு தேவையான அளவு டிடிஎஸ், நம்ம உடம்புக்கு தேவையான அளவு பிஹெச் வேல்யூ கொண்ட அற்புதமான, ஆனந்தமான, இனிமையான, சுவையான நீராக கொடுக்கும். அதான் நம்ம பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா கரி, மணல், ஜல்லி இந்த 3 தான் போட்டிருக்கோம். இந்த ஃபில்டர் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் கரி இருக்குது. இந்த கரி தான் வந்து எல்லா வேலையும் பண்ணுது. மணல் போடுறோம். மணல் எதுக்குனாக்கா ஒரு மழைநீரில் இல்லாத ஒரு மினரலாக நமக்கு கொடுக்குது. இயற்கையான மழைநீரில் வந்து கால்சியம், மெக்னீஷியம் இந்த 2 மினரல்ஸும் இருக்குது. அது ரெண்டுமே நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான மினரல்ஸ். இன்னொரு மினரல் நமக்கு தேவை, அது வந்து பாஸ்பரஸ். அது வந்து துரதிர்ஷ்டவசமாக மழைநீரில் இல்லை. அந்த பாஸ்பரஸ் மினரலை வந்து எடுக்கிறதுக்காக தான் ஆற்று மணல், ஆற்று மணல் அதை வந்து இந்த ஃபில்டரில் வந்து வைக்கிறோம். கரி வந்து மழைநீரில் இருக்கிற அழுக்குகளெல்லாம் எடுத்துக்குது. மணல் வந்து மழைநீரில் இல்லாத தாது, அதாவது பாஸ்பரஸ், அதை வந்து நமக்கு கொடுக்குது. இந்த 2 தான் பண்ணுது. அது கீழே இருக்கிற மேலே இருக்கிற ஜல்லி வந்து இந்த 2 பொருட்களை வந்து மழை நீர் வேகமாக விடும் பொழுது அது வந்து ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக தடுக்கக்கூடிய விஷயந்தான். இது ஆக்சுவலாக ஒரு பழைய முறை. இது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதாவது சுத்தமான தண்ணீர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே நீர் உள்ளே வரும் வழியிலேருந்து கீழே இறங்கி மணல் வழியாக, கறி வழியாக வந்துட்டு கீழே இறங்கி ஜல்லி வழியாக இறங்கிட்டு கீழே இறங்கும் பொழுது கொஞ்சம் அழுக்கு வரும். அந்த அழுக்கு எதுனாக்கா இந்த கார்பன் இருக்கிற சில அழுக்குகள் தான். அந்த அழுக்கு சம்டைம்ஸ் அந்த மணல் இருக்கிற அழுக்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே ஒரு வண்டல் மாதிரி படியும் அந்த ஃபில்டருடைய அடித்தளத்தில். இந்த ஃபில்டரை வந்து நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணி அந்த கார்பனை வந்து எடுத்துகிட்டு புது கார்பன் போடணும், புது கறி போடணும். ஒருவேளை நம்ம அந்த மாதிரி செய்ய தவறினால் 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தாக்கா அந்த வண்டல் கொஞ்சமாக அதிகமாகிட்டு அந்த நீர் வெளியே வரும் வழியாகவே அந்த வண்டல் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அந்த அழுக்குகளும் சேர்ந்து நம்ம குடிநீர் தொட்டியில் வந்து இறங்கி நமக்கு தொந்தரவு பண்ணோம். இந்த சிக்கலை தவிர்க்கிறதுக்காக புதிய முறை செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பாட்டம் அப், தண்ணி வந்து கீழே இறங்கி மேலே ஏறும் நீருடைய ப்ரெஷர்னால்.
இதை கவனமாக பாருங்கள். இதில் ஆர்டர் ரிவர்ஸாக இருக்கும். அடியில் கறி இருக்கும், நடுவில் மணல் இருக்கும், டாப்பில் வந்து ஜல்லி இருக்கும். தண்ணி வந்து கீழ் வரைக்கும் போயிட்டு மேலே மெதுவாக ஏறும். நடுவில் ஒரு ஜல்லடை தகடு இருக்கும், நுண்துளை தகடுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஜல்லடை தகடு. அந்த ஜல்லடை தகடு வழியாக வந்து தண்ணி வந்து ஒரே வேகத்தில் பரவலாக மேலே ஏறும். ஒரு ஷவரில் தண்ணி இறங்குற மாதிரி தண்ணி மேலே ஏறும், அவ்வளோதான். அப்படி ஏறும்பொழுது தண்ணி ஒரே ஃபோர்ஸில் வந்து கறி வழியாக பாஸ் ஆகும். கறி வந்து டஸ்ட்டெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்கும். டஸ்ட்டில் வந்து கீழே செட்டில் ஆகிடும். இந்த நுண்ணுளி தகடு வழியாக மேலே ஏறும்பொழுது பெரிய அழுக்குகள்லாம் வந்து கீழே செட்டில் ஆகிடும். சிறிய கண்ணுக்கு தெரியாத அழுக்குகள்லாம் வந்து கறி வந்து கவர் பண்ணிக்கும். ஸோ தண்ணி தூய்மையாகிடும். அப்பயும் வந்து தண்ணி வந்து குடிக்கிற பக்குவத்தில் பரிசுத்தமாக இருக்கும். இந்த மணல் வந்து நான் சொன்ன மாதிரி பாஸ்பரஸ் மினரல் நமக்கு வந்து அடிஷனலாக கொடுக்குது, அவ்வளோதான். ஜல்லி வந்து இந்த ரெண்டு பொருட்களை வந்து தண்ணி மேலே ஏற வேகத்தை வந்து குறைச்சி இந்த ரெண்டு பொருட்களும், ஏன்னா கறி வந்து மிதக்கிற பொருள், கறி வந்து இந்த தண்ணி மேலே ஏறும்போது அந்த வேகத்தில் வந்து மேலே ஏறிடும். அதை தவிர்க்கிறதுக்காக ஜல்லி வந்து லோடிங் ஃபேக்டர். ஸோ இந்த ஜல்லி வழியாக மேலே ஏறும்போது தூய்மையான நீர் மட்டும் வெளியே வரும். அந்த இன்புட் உயரத்து அதே மட்டத்தில் அவுட்புட்டும் வெளியே வரும். ஸோ வெளியே வர தூய்மையான தண்ணீரை வந்து நாம் எடுத்து சேமித்து வைக்கலாம். சில கேள்விகள் எழுந்தது, நிறையா நண்பர்கள் வந்து கேட்டாங்க, நம்ம வந்து எவ்வளோ லிட்டர் தண்ணி சேமிக்கணும், எவ்வளோ லிட்டர் தண்ணி தேவைக்கணும், 10,000 லிட்டரா 5,000 லிட்டரா அப்படின்னு பல கேள்விகள். நம்ம எவ்வளோ சேமிக்கங்கிறத வந்து நம்முடைய தேவையை பொறுத்தது. நமக்கு எவ்வளோ தேவைங்கிறது நமக்கு தான் தெரியும். எப்படி? உதாரணத்துக்கு நம்ம வீட்டை எடுத்துக்குவோம். நம்ம வீட்டில் சரி 4 பேர் இருக்கோம். ஒரு கணவன், மனைவி, 2 குழந்தைங்க, ஒரு சராசரி குடும்பம். ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 2லேருந்து 2.5 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். சில எக்ஸப்ஷன் இருக்குது. ஒரு நபர் 5 லிட்டர் கூட குடிப்பாங்க, அது வந்து எக்ஸப்ஷன். ஆவரேஜை பார்த்தா 2-2.5 லிட்டர் சராசரியாக குடிப்போம். சில பேர் 1/2 லிட்டர் கூட குடிப்பாங்க, 1 லிட்டர் குடிப்பாங்க. ஆவரேஜாக 2-2.5 லிட்டர் வந்து எல்லாருக்குமே ஆவரேஜாக பொருத்தமான அளவு. அதே சமயத்தில் வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லாமல் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தினாக்கா பல நன்மைகள் உண்டாகும். சமைக்கிறதுக்கு பயன்படுத்தினால வந்து அந்த சமையல் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த சமையல் சீக்கிரம் கெடாது. 3வது அதி முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த சமையல் பண்ணுற எரிபொருள் செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த மழை நீர் வந்து தூய்மையான மென்மையான நீர், சாஃப்ட் வாட்டர்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் pH வேல்யூ வந்து ரொம்ப கம்மி, 6 to 7 தான் இருக்கும். அதனால் வந்து நாம் இந்த சமையல் பண்ணும்பொழுது அரிசி வேக வைக்கிறதோ அல்லது தானியங்களை வேக வைக்கிறதோ செய்யும்பொழுது வந்து எரிபொருள் வந்து கம்மியாக செலவாகும், சீக்கிரம் வெந்துடும். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு கேஸ் சிலிண்டர் வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு வருதுனாக்கா, மழைநீரை பயன்படுத்தி சமைக்கும் போது அதே கேஸ் சிலிண்டர் வந்து 2 மாதம் வரைக்கும் தாங்கும். இந்த கேஸ் பற்றாக்குறை தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். புக் பண்ணால் கிடைக்கிறதில்ல, தேங்க்ஸ் டு மிடில் ஈஸ்ட் வார். ஸோ நம்ம சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக மழைநீரை பயன்படுத்தி சமைப்போம், எரிபொருள் சிக்கனம் அவசியம் உண்டாகும். ஸோ நான் இதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இந்த சமையல் தேவையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபருக்கு, ஒரு குடும்பத்துக்கு இல்லை, ஒரு நபருக்கு சராசரி ஒரு 1/2 லிட்டர் இருந்தால் போதும். நம்ம குக்கரில் பயன்படுத்துகிற தண்ணி தான், பாத்திரம் கழுவுற தண்ணி இல்லை, அரிசியை வந்து அலசுற தண்ணி இல்லை, அரிசியை வந்து குக்கரில் வச்சு வேக வைக்கிற தண்ணி தான். அது 1/2 லிட்டர் அதிகம் தான் ஒரு நபருக்கு. ஒரு குடும்பத்துக்கு 2 லிட்டர் இருந்தாலே போதும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி இருந்தாலே சமையலோட முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? தானியம் வேக வைக்கிறதோ அரிசி வேக வைக்கிறதோ 2 லிட்டர் ரொம்ப ரொம்ப தாராளம் இல்லையா? அது யாருக்கும் மறுக்க முடியாது. ஸோ திரும்ப வருவோம். ஒரு நபருக்கு நான் சொன்னது 2.5 லிட்டரு, ஆவரேஜ் ஒரு 1/2 லிட்டர் வந்து தண்ணி வந்து அவங்களுடைய சமையல் தேவைக்குன்னு வச்சுக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 3 லிட்டர் தான் போதும். ஸோ அந்த வகையில் பார்த்தா 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு சராசரியாக 4 3 12 லிட்டர் தான் போதும். உண்மையா? இது யாருக்கு சந்தேகம் இருக்கா? ஸோ ஒரு நாளைக்கு 12 லிட்டர் தான் போதும், நம்ம தாராளமாக இருக்கலாம். இப்போ கேன் வாட்டர் வாங்குகிறோம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு கேன் வாங்குகிறோம் குடிக்கிறதுக்காக. ஃபில்டர்டு வாட்டர், ஃபில்டர்டு வாட்டர் அல்லது RO வாட்டர். சில வீடுகளில் வந்து ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஒரு கேனை காலி பண்ணிடுறாங்க, 20 லிட்டர். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவாங்க, பாத்திரம் வளர்க்குறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. சராசரியாக பார்த்தா 12 லிட்டர்லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் இருந்தாலும் போகிறோம். இப்போது ஓகே, ஒரு நாளைக்கு 15 லிட்டர் தேவைப்படுது ஒரு 4 பேர் கொண்ட ஆவரேஜ் குடும்பத்துக்கு. இப்போ மழை வந்து நமக்கு எப்படி வருது? ஆண்டு முழுக்க வளர்றதில்ல, 365 நாளும் மழை வரதில்லை இல்லைங்களா? சில பருவங்களை மட்டும்தான் வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கோடையில் ஒரு மாதம் வரும், ஏப்ரல் மேல வரலாம். ஏப்ரல் பாதியில் ஆரம்பித்து மே பாதி வரைக்கும் வரலாம் கோடை மழை. அது வந்து நம்முடைய அதிர்ஷ்டம்தான், நிச்சயம் கிடையாது. அடுத்து தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி, ஆவணி புரட்டாசியில் ஆரம்பிக்கும், ஐப்பசி வரைக்கும் வரும். உடனே வடகிழக்கு பருவமழை சேர்ந்து அது மெர்ஜ் ஆகிடும்,
கார்த்திகை எண்டு வரைக்கும் வந்து நமக்கு வந்து கார்த்திகை கூம்பு வரைக்கும் வந்து வரும் இல்லைங்களா. ஸோ அந்த 4 மாதம் வரைக்கும் நல்ல மழை வரும். அதுதான் மழைக்காலம் நிஜமானவே. இப்போ தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி புரட்டாசி ஆரம்பிச்சுனாக்கா ஐப்பசி அல்லது கார்த்திகை எண்டு வரைக்கும் மழை வரும். 4 மாதம் மழை வரும். 8 மாதத்துக்கு மழை வராது. அடுத்த கோடை வந்து வந்தால் நமக்கு லக்கு, வராட்டி கூட நிச்சயம் கிடையாது. ஸோ 8 மாதத்துக்கு மழை வராது இல்லைங்களா. ஸோ 8 3 240 நாட்களுக்கு வந்து மழையே இருக்காது. உண்மையா? 4 மாதத்துக்கு மழை வரும், 120 நாளைக்கு மழை வரும். அதை விட்டு பாக்கி 240 நாளைக்கு மழையே வராது. அந்த 240 நாளைக்கு நமக்கு தேவையான நீரை சேமித்து வச்சா அது போதும் நமக்கு. வாசகம் தானே, சாதாரண காமன் சென்ஸ். 240 நாளைக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 15 லிட்டர் கணக்கு போட்டு பாருங்கள், எவ்வளோ வருது பாருங்கள். 240 கால்குலேஷன் ஈஸியாக 250ன்னு போட்டுங்க, ரவுண்ட் பண்ணிக்கங்க. 250 லிட்டர் சார், 250 நாள் ஒரு நாளைக்கு 15 லிட்டர். இவ்வளோ தான் நமக்கு தேவையான நீர் ஒரு ஆண்டு முழுக்க. ஏன்னா மழை காலத்தில் கண்டிப்பாக மழை வந்துகிட்டே இருக்க, நம்ம பயன்படுத்திகிட்டே இருப்போம். ஸோ பிரச்சனை இல்லை. மழை நின்ன பிறகு நமக்கு எவ்வளோ தேவை, அடுத்த வருஷம் மழை வர வரைக்கும் எவ்வளோ தேவை, அதுதான் நம்முடைய நீர் தேவை. 10,000 லிட்டருமோ 5,000 லிட்டருமோ 15,000 லிட்டருமோ இல்லவே இல்லை. கணக்கு போட்டாக்கா ஒரு 3,000 லிட்டர் கம்மி தான் வரும். சரி, 4,000 லிட்டர் போட்டுங்க. அதாவது சராசரியாக 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 4,000 லிட்டர், தலைக்கு 1,000 லிட்டர், ரைட். ஸோ 4,000 லிட்டர் டேங்க் வச்சா போதும். பெரிய குடும்பம் 6 பேர் கொண்ட குடும்பம் 6,000 லிட்டர், 10 பேர் கொண்ட குடும்பம் 10,000 லிட்டர். அவருடைய கேள்வி அதுதான். 10 பேர் கொண்ட குடும்பம் தான் 10,000 லிட்டர் வச்சா சரியாக போயிடும். ஆண்டு முழுக்க குடிநீர் தேவையே, குடிநீருக்கு கவலையே இல்லாமல் இருக்கலாம். சுத்தமான ஆரோக்கியமான உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நீர் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் 365 நாளுமே. ஏன்னா அந்த 10,000 லிட்டர் டேங்க்லேயே வந்து நமக்கு மழை வரும் பொழுது மழைக்காலம் முழுக்க அந்த டேங்க் ரொம்பிகிட்டே இருக்கும், நம்ம பயன்படுத்திகிட்டே இருப்போம். மழை நின்று கடைசி நாள் மழை வருதுங்களா, அப்போ வந்து டேங்க் ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த 10 லிட்டர் ஃபுல்லாக இருக்கும் மழை காலங்களில். நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் 30 எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ டேங்க் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச கூட அடுத்த நாள் மழை மறுபடியும் ஃபுல் ஆகிடும். ஸோ மழை காலம் முடிஞ்ச பிறகு கடைசி நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்க் ஃபுல்லாக இருக்கும். அடுத்த பருவ மழை வர வரைக்கும், உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் ஆவணி புரட்டாசி வர வரைக்கும் அந்த 10,000 லிட்டர் நமக்கு தாராளமாக போதும் அந்த 10 பேர் கொண்ட குடும்பத்துக்கு. அவருடைய கேள்விக்கான விட இதுதான். ஸோ 5 பேர் கொண்ட குடும்பம்னா 5,000 லிட்டரே போதும். அவருடைய வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கான்னு எனக்கு தெரியாது, இதுதான் கணக்கு. இது எல்லாருக்குமே பொருந்தும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டில் இல்லை யாருக்குமே பொருந்தும். அடுத்தபடியாக இந்த தண்ணீரை வந்து நம்ம மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்த வேண்டுமென்றால், உதாரணத்துக்கு வந்து இந்த தண்ணீரை குடித்தோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், சரும நோயே வராது, நோ ஸ்கின் டிசீஸ். நல்ல மழை தான் குடிக்கிறேன், சோப்பே போடுறது கிடையாது, 25 வருஷம் ஆச்சு சோப் போட்டு. அப்படி தேவைன்னாக்கா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு நபருக்கு வந்து ஒரு 80 லிட்டர் இருந்தால் போதும். அந்த கணக்கு போட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேமிச்சுக்கலாம், வசதி வாய்ப்பு இருந்தால். இல்லைன்னா குடிக்க சமைக்க மட்டும் போதுனாக்கா 4,000 லிட்டர் போதும் 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு. இவ்வளோ தான் சார் கணக்கு. இதை வச்சுக்கிட்டு சாதாரண ஃபில்டர், இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எங்கள் வீட்டுடைய மாடல் படம், ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கோம். சில கேள்விகள் முதல்ல வந்தது. அதாவது இந்த மழைநீர் டேங்க்கு சேமிக்கிற டேங்க் வந்து சூரிய ஒளி படலாமா படக்கூடாதா, நிறைய கேள்விகள். படலாம். சாதாரண சின்டெக்ஸ் டேங்க் மேலே சூரிய ஒளி படலாம், சூரிய வெப்பம் படக்கூடாது. சூரிய வெப்பம் பட்டால் தான் பிரச்சனை, அதுவும் தொடர்ந்து பல மாதங்கள் பட்டால் தான் பிரச்சனை. சூரிய வெப்பம் படாமல் இருக்கிறதுக்காக குறிப்பாக மத்தியான வெயில் பட்டால் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். அது மாதக்கணக்காக பட்டாக்கா, ஒரு நாள் 2 நாள் பட்டாக்கா எந்த பிரச்சனையும் வராது. சில இப்போ வர டெக்னாலஜிகள் நல்ல தரமான டேங்க்குகள் பார்த்தீங்கன்னாக்கா 3 லேயர் டேங்க்கு, 4 லேயர் டேங்க்கு, 5 லேயர் டேங்க்லாம் கூட கிடைக்குது பிவிசியில். சாதாரண 3 லேயர் டேங்க் வாங்கினா கூட அது ஒரு நாள் 2 நாள் வெயில் பட்டால் கூட எந்த பாதம் வராது. காற்று படலாம், வெளிச்சம் படலாம், வெயில் மட்டும் தொடர்ந்து பல நாட்கள் படக்கூடாது. அதுவே போதுமான விஷயம். நிறைய பேர் பயப்படுத்துகிற மாதிரி வெயிலும் படக்கூடாது, வெளிச்சம் படக்கூடாது, காற்று படக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. காற்று படம் வச்சாக்கா சில ப்ராப்ளம் இல்லைனாக்கா, இப்போ இந்த டேங்கையை வந்து நான் வெளியே வச்சுருக்கேன், மேலே ஒரு கூரை இருக்குது. அந்த கூரையில் இருக்கிற கூரை வந்து 2 பர்பஸ் பயன்படுத்தலாம். சூரிய ஒளி படாமல், சூரிய வெப்பம் படாமல் இருக்கும், சூரிய ஒளியில் சூரிய வெப்பம் படாமல் இருக்கும், நேரடியான வெயில் மத்தியான வெயில் படாமல் இருக்கும். அந்த கூரையில் விழுற மழையை வந்து நாம் வந்து ஃபில்டர் பண்ணி அந்த டேங்கில் சேமிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கூரையோட அளவு வந்து 10க்கு 10ன்னு வச்சுங்களேன், 100 சதுரடி. அந்த 100 சதுரடி மழையே வந்து நமக்கு கிட்டத்தட்ட 8,500 லிட்டர் கிடைக்கும். தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும். ராமநாதபுரம் போனாக்கா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம், 6,000 லிட்டர் கிடைக்கலாம். ஏன்னா ஒரு சராசரியாக ஒரு சதுரடியில் வந்து
65 லிட்டர் கிடைக்கும் ராமநாதபுரம் சைடில், பாயம்குடி சைடில். நம்ம பக்கம் பார்த்தா கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சதுர அடிக்கு 100 லிட்டர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பவானி மாதிரி இருந்தாக்கா 80-85 லிட்டர் கிடைக்கும் ஒரு சதுர அடிக்கு. ஸோ 100 சதுர அடினாக்கா தாராளமாக ரொம்ப ட்ரை பகுதியில் பார்த்தா கூட 60 லிட்டர்லேருந்து 65 லிட்டர் கிடைக்கும். ஸோ இந்த கூரையிலேயே 10க்கு 10 கூரையிலேயே வந்து நமக்கு தேவையான ஒரு ஆண்டுக்கு தேவையான 6000 லிட்டர் கிடச்சிடும். அது 6 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஆண்டு முழுக்க குடிக்கவும் சமைக்கவும் போதும். அந்த கூரையை வச்சுக்கிட்டு நாம் தண்ணியை சேமித்து அந்த கூரை கடையிலேயே சேமித்து வச்சு அந்த டேங்க்லேருந்து நாம் வந்து அழகாக நம்ம கிச்சனுக்கு ஒரு டேப் போட்டு எடுத்துகிட்டு குடிச்சிட்டு இருக்கலாம், பயன்படுத்திகிட்டு இருக்கலாம். ரொம்ப எளிதான விஷயம். ஆனால் எந்த ஃபில்டரை பயன்படுத்தினாலும் அதில் கார்பன் கண்டென்ட் மிக மிக அவசியம். கார்பன் பயன்படுத்தாமல் இருந்தாக்கா, சாதாரண நெட்டு மட்டும் போட்டு பயன்படுத்தினாக்கா அது வந்து அவ்வளவு தரமானதாக இருக்காது. அதுக்காக தான் வந்து சார் சொன்ன மாதிரி யூவி எக்ஸ்ட்ரா தேவைப்படும். கார்பன் பயன்படுத்தினா யூவி தேவையில்லை, அதே தண்ணி பல ஆண்டுகள் கெடாமல் இருக்கும். என் வீட்டிலலாம் 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஆணுக்கு தண்ணி கூட இருக்குது. சாதாரண கார்பன் ஃபில்டர் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இது என்னுடைய பழைய வீடு. இதில் பார்த்திங்கனாக்கா அந்த 7 அடி மட்டத்தில் லிண்டல் லெவல்னு சொல்லுவோம். 7 அடி மட்டத்தில் நான் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிட்டு நிறையா சாதாரண சின்டாக்ஸ் டேங்க் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி 13 டேங்க் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில், எல்லாம் 1000 லிட்டர். அந்த மேல் கூரையில் விடுற தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த கீழே இருக்கிற டேங்கில் சேமித்து வச்சுக்கிறேன். எல்லா டேங்கையும் இன்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன் பாட்டமில். கடைசியாக வந்து ஒரு டேப் கீழே இறங்கி என் கிச்சனுக்கு போகுது, அவ்வளோதான். கரண்ட் செலவு இல்லாமல் ஆண்டு முழுக்க குடிநீர் என் வீட்டுக்கு கிடச்சிட்டு இருந்தது. என் ஃபில்டர் வந்து இந்த சைடில் இருக்கும், அந்த சோலார் பேனல் கீழே இருக்குது. சைடில் சோலார் பேனல் போட்டிருக்கேன். அந்த வீடு முழுக்க முழுக்க இயற்கையான மழைநீரை பயன்படுத்துது, இயற்கையான சூரிய ஒளியை பயன்படுத்திகிட்டு இருந்தேன் அந்த வீடு. அந்த வீட்டில் கரண்ட்டு கிடையாது. அந்த வீட்டில் வந்து மற்ற போர்வெல் வாட்டரோ பைப் வாட்டரோ கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தற்சார்பு முறையில் நான் அமைச்ச வீடு இது. ஊராட்சி கோட்டையில் பவானியில் இருக்குது. இப்போ வேறு வீட்டுக்கு மாறி இருக்கேன். அந்த வீட்லேயும் கிட்டத்தட்ட இதே சிஸ்டம் தான். அந்த வீட்டில் இதோட சிம்பிளாக இந்த டேங்க் நிறையா வைக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு டேங்க் வச்சுட்டு குடிநீருக்கு ஒரு 6000 லிட்டர் மட்டும் வச்சுட்டேன். பாக்கி விடுற மழையை வந்து கீழே ஒரு பெரிய சம்ப் கட்டிட்டு அதில் வந்து சேமித்து அதை வந்து குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு என்ற மற்ற எல்லா பயன்பாட்டுக்கும் பயன்படுத்துகிறேன். அது போக எஞ்சிய வாட்டரை வந்து கிரவுண்ட் ரீசார்ஜ், போர்வெல் ரீசார்ஜ் பண்ணி பயன்படுத்தலாம். ஒரு சராசரி வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடிக்கவும் சமைக்கவும் பயன்படுத்திட்டு போகிற மிச்ச தண்ணி எல்லாத்தையும் வந்து நிலத்தில் விடலாம். மழைநீர் சேமிக்கிறது 2 விஷயம். ஒன்று வந்து நம்முடைய அன்றாட தேவைக்கு பயன்படுத்துறது, 2வது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறது. இந்த கிரவுண்ட் ரீசார்ஜ் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து நீர் கொடுக்கறது தான். அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கி நமக்கே நல்ல தண்ணி கிடைக்கிறதில்ல, அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? நம்ம குழந்தைங்க, நம்முடைய பேர குழந்தைங்க 2 ஜென்ரேஷன் கழித்து பார்த்தாக்க என்ன ஆகும்னு தெரியாது. இன்றைக்கி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்த மாதிரி நாமளும் 0 வாட்டர் லெவலில் போயிடுவோம். அது இப்படி போகக்கூடாது, நம்முடைய அடுத்த தலைமுறை நம்முடைய வாழ்த்தணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னாக்கா கோடிக்கணக்கான பணத்தை சேமித்து கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. நல்ல நீர் ஆதாரத்தை விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தலைமுறை நம்ம என்றைக்கும் வாழ்த்திகிட்டே இருக்கோம். அதுக்கு ஒரே வழி கிரவுண்ட் ரீசார்ஜ், நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தி வைக்கணும். நம்முடைய வீட்லேயே நமக்கு அந்த சொல்யூஷன் இருக்குது. நம்ம இந்த வருஷம் சேமிக்கிற தண்ணி வந்து நமக்கு போதுமான அளவு இருக்குது. மீதி இருக்க தண்ணி வந்து சாக்கடையில் விட வேண்டாம். எல்லாரும் நம்ம வீட்டில் வந்து மழைநீர் சேகரிப்பை அமைச்சிட்டு கிரவுண்ட் ரீசார்ஜ் பண்ணோம்னாக்கா நாமும் நல்லா வாழ்வோம், நம்முடைய அடுத்த தலைமுறைகளும் நல்லா வாழும். இது நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். அதுதான் நம்ம காலத்தின் கட்டாயம். இந்த ப்ராக்டிக்கல் செஷன் நம்ம செய்யலாம். வெளியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபில்டர் அங்கே இருக்கும். அந்த ஃபில்டர் நீங்கள் நேரடி பார்க்கலாம். அதில் வந்து டயக்ராம் போட்டிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்கோம். இதே தான் இந்த படத்தில் காமிச்ச மாதிரி கீழே கறி, நடுவில் மணல், ஜல்லி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இது நீங்களே அமைச்சிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு ஃபைபர் பாக்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபைபர் பாக்ஸ் வேறு நீங்கள் சாதாரண ஒரு பிளாஸ்டிக் தொட்டி வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக் டப்பா ஒரு 2 அடி நீளம், ஒரு 1.5 அடி அகலம், ஒரு 1.5 அடி உயரம். தீர்ந்து போச்சு. 1200 சதுர அடி வரைக்கும் அந்த ஒரு சின்ன பாக்ஸ் போதும். அதில் நீங்களே ஒரு நடுவில் ஒரு தடுப்பு போட்டுட்டு இதே மாதிரி ஒரு சின்ன பைப்புகள்லாம் வச்சுட்டு அதில் எல்லாமே கொடுத்துருக்கோம். சிம்பிளாக கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்ணை பார்த்து தெரிஞ்சிடும் என்ன விஷயம்ட்டு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 5000 ரூபா செலவு பண்ணால் போதும், உங்கள் வீட்டில் ஃபில்டர் நீங்களே பண்ணிடலாம். டோட்டலி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கரியை மாற்றினா போகிறோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 5 வருஷம் மழையை வந்து அந்த கார்பன் வந்து விஸ்டாண்ட் பண்ணும். அதுக்கு பிறகு அந்த கார்பன் வந்து ரொம்ப டென்ஸ் ஆகிடும், அழுக்கெல்லாம் படிஞ்சு அப்போ அந்த கரியை தூக்கி போட்டுட்டு புது கறி வாங்கி சுத்தம் பண்ணி போட்டால் அடுத்த 5 வருஷம் வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம். அதில் 2 விஷயங்கள் வச்சுருக்கோம். ஒன்று வந்து
முதல்ல வர மழை அழுக்குகளெல்லாம் வந்து வெளியே அனுப்புறதுக்கு நம்ம பறவைச்சங்கள், அசிடிக் வாட்டர் மற்ற எல்லா விஷயங்களையும் வந்து வெளியே அனுப்புறதுக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ளஷ் வால்வ் வைப்போம். ரெண்டாவது அந்த ஃபில்டரை எடுக்கிற அழுக்குகள்லாம் நிவர்த்தி பண்ணுறது கீழே இறக்கிறதுக்கு வந்து இன்னொரு சின்ன வால்வு, அது ஃபில்டர் ட்ரெயின் வால்வ்னு சொல்லுவோம், அந்த வால்வு இருக்கும். அந்த 2 வால்வு தான் விஷயமே. அந்த 2 வால்வு நீங்களும் அமைச்சிக்கலாம். சாதாரண பைப்பு செலவு தான், நீங்களும் அமைச்சிக்கலாம். அமைச்சிக்கிட்டிங்கனாக்கா கவலை இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். மழைநீருடைய பயன்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரிப்பீட் பண்ண ஆரம்பித்தா மறுபடியும் உங்களுக்கு தூக்கம் வந்துடும், வேண்டாம் இல்லையா? அதனால் வந்து நீங்கள் மழைநீர் அமைப்பு பற்றி யாரை வேணால் கேட்டு பாருங்கள். புத்தகம் வால்யூம் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. நெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது மழைநீர் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. ஏன்னா எப்படி பயன்படுத்துங்கிறதா வந்து நிறைய பேர் சொல்ல மறந்துடுறோம். இதுதான் விஷயம். ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வீட்டில் நீங்களே பண்ணிக்கலாம், செலவே இல்லாத பண்ணிக்கலாம். ஒரு டிவி வாங்குகிற 25,000 கொடுத்துட்டு இந்த ஃபில்ட்ரேஷனுக்கு ஒரு 20 ரூபா செலவு பண்ணக்கூடாதா? இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம தலைமுறைகளுக்கும் பயன்படும் இல்லைங்களா? தயவு செய்து நான் எல்லாத்தையும் வேண்டிக்கிறது இது ஒன்று தான். உங்கள் வீட்டில் கட்டாயம் மழைநீர் சேர்ப்பை அமைச்சிக்குங்க, ஆரோக்கியமாக வாழுங்க, நீங்களும் வாழுங்க, உங்கள் குழந்தைங்க நல்லா வாழ விடுங்க. அது போகிறோம். நன்றி.